ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உலகத்தில் உள்ள அனைவரும் நலமாகவும் வளமாகவும் வாழ பிரார்த்தனை செய்து இந்த வீடியோவை தொடங்கலாம். இன்றைக்கி ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்வீட் இட்லி, உலையாப்பம்னு சொல்லுவாங்க. அதுக்கு நான் மாவு எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். வெல்லத்தில் நிறைய தூசி இருக்கும், அதனால் ஃபில்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இட்லி பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போவுமே வெல்லம் யூஸ் பண்ணுற பொருளை இதை மாதிரி கரைச்சி ஃபில்டர் பண்ணிக்கலாம், அதுதான் நல்லது. நான் வெல்லம் ஊற்றிட்டேன். இப்போ சோடா உப்பு கொஞ்சம், சால்ட்டு கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற வேணாம், ஏன்னா நம்ம வெல்லம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த தண்ணியே போதுமானதாக இருக்கும். பத்தலைன்னா கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இட்லி மாவு பதத்துக்கு வரணும். தேங்காய் துருவி வச்சாச்சு. அடுப்பில் தண்ணி வச்சுட்டேன். இப்போ இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ எல்லா பிளேட்டுக்கும் எண்ணெய் தடவிட்டேன். மாவு ஊற்றிக்கலாம். இது எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிச்ச டிஷ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் பசங்க ஒரு இட்லி சாப்பிட்றாங்கன்னா இது ஒரு 3 இட்லியாச்சும் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இட்லி மாவு ஊற்றியாச்சு. இப்போ தேங்காய் துருவல் வச்சுக்கலாம். நம்ம கொஞ்சமாக மாவு ஊற்றி அதுக்கு மேலே தேங்காய் துருவல் போட்டு திருப்பி அது மேலே மாவு ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு எப்படி தேவையோ அப்படி மாற்றிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் பசங்க ஒரு இட்லிக்கு பதில் 2 இட்லி இல்லைனா 3 இட்லி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம். ஏன்னா தண்ணி கொதிச்சிடுச்சு நல்லா. எல்லா இட்லி தட்டும் வச்சு மூடி போட்டுடலாம். 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். நம்மளுக்கு இட்லி ரெடி ஆகிடும். இட்லி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது செஞ்சு பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.